ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, என்னுடைய நீண்ட கால ஆசை சைல்ட்ஹுட் ஃப்ரம் எனக்கு வந்து 4 பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். அடிடாஸ், ரீபாக், அப்புறம் வந்து ரீபாக், அப்புறம் நைக்கு, அப்புறம் பூமா. இந்த 4 பிராண்டில் எதனா ஒரு ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஆசை. ஸோ அது எல்லாமே அதிகமாக இருக்குமா, ஸோ அதனால் அஜியோவில் எப்பயுமே பார்த்துட்டே இருப்பேன் நான். ஸோ அஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 சில்லற ஷூ, 3000 சில்லற ஷூ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1783 ப்ளஸ் கன்வீனியன்ஸ் ஃபீஸோடு சேர்த்து 1783 அதில் கிடச்சிது. ஸோ அந்த ஷூவை தான் இனி நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ரிவ்யூ பண்ணிடல, திறந்து பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் க்ரீன் கலர் இருக்கும், மேலே வந்து ஆஷ் கலர் இருக்கும். கிரே கலர் இருக்கும். ஓ மை காட், பாட்டம் வேறு லெவலில் இருக்குது. பெரிய பேபி பாட்டம் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது பாட்டம். ஆனால் பிளாஸ்டிக்கில் இருக்கா பாட்டம். ஓ மை காட், இதை பாருங்க, இங்கே எதோ எழுதிருக்குது, நைக்கு ரன்னிங் எழுதிருக்கு. இந்த பாட்டம்னால் ஒரு மாதிரி ஏதோ பிளாஸ்டிக்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க போல். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில். ஓ மை குட்னஸ். அப்புறம் ஃபினிஷிங்லாம் எப்படி இது போகும், இந்த பாருங்க, ஃபினிஷிங் வந்து யூஸ் பண்ணால் தெரியும். இந்த இடத்த பார்க்கும்போது சிரிப்பாகுது, இது ஒரிஜினல் நைக்கான்றது. ஓகே, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ரங்கநாதன் அவர்களே. இவர் தான் பார்த்தீங்கன்னா பப்ஜி ப்ரோ பிளேயர், கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து மேக்ஸ் லெவல் ஆக்குனவர், பார்த்துங்க. ஓகே, இதில் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு கிரவுண்டுக்கு போய் போட்டு பார்த்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரவுண்டுக்கு போட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் நாள் ரிவ்யூ பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.